வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது ஃபால்கன் 9 ராக்கெட். ஆக்சியம் 4 திட்டத்தின் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஃபால்கன் ராக்கெட்டினுடைய முதல் அந்த ஸ்டேஜ் அப்படின்றது வெற்றிகரமாக கடந்து இரண்டாவது ஸ்டேஜில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை நம்ம நேரலையில் பார்த்துட்டு வரும். தொடர்ந்து நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு ரகுமான், வெற்றிகரமாக ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது, முதல் ஸ்டேஜையும் கடந்திருக்கிறது. இனி அடுத்தடுத்து இந்த சவால்கள் எவ்வளவு நேரத்தில் இது வெற்றிகரமாக தன்னுடைய நிலையை அடைந்ததாக தெரிவிக்கப்படும்? இப்பொழுது நாம் அங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மத்திய அமைச்சரும் கூட அங்கு அமர்ந்திருக்கிறார். உங்கள் சுபான்சு சுக்லாவினுடைய பெற்றோரும் கூட அதை அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், ஆக்சியம் இந்த 3 நிறுவனங்களினுடைய கூட்டு ஏற்பாட்டில் அந்த ராக்கெட்டானது ஏவப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாகத்தான், அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய குரு விண்கலத்தின் மூலமாகத்தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த விண்கலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக அது ஏவப்பட்டிருக்கிறது. அதில் அந்த முதல் நிலை என்பது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டத்தில் இரண்டாவது நிலை அது அவர்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாம் அவர்கள் அறிவிக்கும் போதுதான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த கவுண்ட் டவுன் டைம் கூட அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அடுத்தடுத்து அங்கே அவர்கள் அந்த நாசா நிறுவனத்தில் இருந்து அவர்கள் இது குறித்து அறிவிக்கும் போது தான் நாம் அது குறித்து தெரிந்து கொள்ள முடியும். தற்பொழுது இந்த முதல் நிலை வெற்றிகரமாக நிறைவு செய்து அந்த இரண்டாவது நிலையில் அந்த ராக்கெட்டானது பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த ராக்கெட்டில் இருந்து அந்த விண்கலம் விடுவிக்கப்படுகிறது. அந்த சுற்றுப்பாதையில் விண்கலம் விடுவிக்கப்படுவது என்பதன் மிக அடுத்த கட்டத்தில் மிக முக்கியமான நிலை என்பதை பார்க்கிறோம். அது அந்த 400 கிலோமீட்டர் உயரத்து அளவிற்கு சென்றதன் பிறகு அந்த திட்டமிட்ட அந்த சுற்றுவட்ட பாதையில் அந்த அப்போஜி பெரிஜி என்று அவர்கள் சொல்வார்கள். அதிகபட்ச அந்த சுற்றுவட்ட பாதை, குறைந்தபட்ச சுற்றுவட்ட பாதை, இந்த இரண்டிற்குமே ஒரு கணக்கு வைத்து அவர்கள் அந்த விண்கலம் அந்த சுற்றுவட்ட பாதையில் விடுவிக்கப்படும். அப்படி அது விடுவிக்கப்பட்டதன் பிறகு அது ISS ஸ்பேஸ் ஸ்டேஷனோடு சென்று சேர வேண்டும். ஆக அந்த விண்கலமானது ராக்கெட்டிலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய நிலை என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும். அதை அவர்கள் விஞ்ஞானிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அவ்வப்போது அது குறித்து அந்த அறிவிப்புகள் வெளியாகும். கௌதமி, தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபால்கன் 9 ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டவுடன் அந்த மயிர் கூச்சரியும் அந்த நிகழ்வு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா பல தாமதங்களுக்கு பிறகாக இன்றைய தினம் திட்டமிட்டபடி விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் ஆனது. திட்டமிட்டபடி இந்த 14 நாட்களும் அவர்கள் தங்களுடைய அந்த சோதனைகளை எல்லாம் நிறைவு செய்து பயணத்தை வெற்றிகரமாக முடித்து பூமி திரும்ப வேண்டும் அப்படின்றதான் அனைத்து தரப்பிலிருந்தும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சுபான்சு சுக்லாவினுடைய பெற்றோரும் அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டு வர அந்த தருணத்தை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த டிராவல் அப்படின்றது நீடித்து நாளை மாலை 4:30 மணிக்கு அவர்கள் அந்த ISS ஸ்டேஷன் போய் சேருவாங்க. அது வரைக்கும் இந்த பயணம் தொடர இருக்கிறது. இந்த தருணத்தில் தொடர்ந்து நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்களும் இணைந்திருந்து பல்வேறு விவரங்களை நம்முடைய பகிர்ந்து கொண்டிருக்கிறார். திரு ரகுமான், ஒருபுறம் இந்த நிகழ்வானது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த ஸ்டேஜ் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ண ஓட்டம் எல்லார் மத்தியிலுமே இருக்கிறது. குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த சுபான்சு சுக்லாவினுடைய இந்த பயணம் அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு முதல் முறையாக விண்வெளிக்கு பயணப்படக்கூடியவர், அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ முதன்முறையாக விண்வெளிக்கு போறாரு, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள போறாரு. அவருக்கு களத்திலையும் ஒரு விண்வெளி வீரராகவும் என்னென்ன சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? சுபான்சு சுக்லாவை பொறுத்தவரையில் அவர் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டது. முதல்ல ககன்யான் திட்டத்திற்கு அவர் தேர்வு செய்யப்பட்டார். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஆக்சியம் 4 திட்டத்தில் அவரும் ஒரு விண்வெளி வீரராக இடம்பெற்று இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் செல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த பொதுவாக இந்த விண்வெளி செல்வதற்கு அந்த விண்வெளி வீரர்களாக பயணப்படுபவர்களை தேர்வு செய்வது விமானப்படையில் பணியாற்றவர்களைத்தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள். ராகேஷ் சர்மாவும் விமானப்படையில் பணியாற்றியவர் தான். குறிப்பாக வங்கதேச விடுதலை போரில் அவர் போர் விமானங்களை இயக்கிய ஒரு பெருமைக்குரிய ஒரு கதாநாயகர் அவர். அதே போல சுபான்சு சுக்லாவும் விமானப்படையில் பணியாற்றியவர் தான். அதனால தான் அவர் குரூப் கேப்டன் என்று நாம் சொல்கிறோம். குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா என்று சொல்வதனுடைய காரணம் அவர் அந்த விமானப்படை வீரர் என்பதுதான். ஆக இந்த விமானப்படையில் பணியாற்றியவர்களைத்தான் இந்த விண்வெளி செல்வதற்காக தேர்வு செய்வார்கள். அதுவே அவர்கள் ஏற்கனவே இந்த விமானப்படையில் பணியாற்றி அந்த விமானங்களை இயக்கிய திறன் பெற்றவர்கள், வான்வெளியில் பறந்த அனுபவம் கொண்டவர்கள் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே இது தொடர்பான ஒரு மிக முக்கியமான அனுபவத்தை தந்திருக்கும் என்கிற அடிப்படையில் தான் அந்த விமானப்படையிலிருந்து அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். சுபான்சு சுக்லா விமானப்படை வீரராக இருந்தவர். அந்த வகையில் விமானங்களை இயக்கியவர். இப்போ மிக் உள்ளிட்ட அந்த போர் விமானங்களை இயக்கிய அனுபவம் பெற்றவர். 2000 மணி நேரம் வானில் பறந்த அனுபவம் கொண்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம்.
அவர் விமானப்படை வீரராக, விமானப்படையினுடைய போர் விமானியாக அவர் பணியாற்றி இந்த போர் விமானங்களை இயக்கி இந்த 2000 மணி நேரம் பறந்த அந்த அனுபவமே அவருக்கு பல்வேறு விதமான பாடங்களை கொடுத்திருக்கும். அந்த அடிப்படையில், அந்த தகுதியின் அடிப்படையில் தான் அவர் இந்த ஆக்சியம் 4 திட்டத்திற்கும் ககன்யான் திட்டத்திற்கும் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த விண்வெளி பயணம் என்பது விமான பயணம் என்பதில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த விமான பயணங்களை பொறுத்தவரையில் அவை இந்த பூமியினுடைய இந்த கார்மல் லைன் என்று சொல்வார்கள், அந்த விண்வெளி அளவிற்கு செல்வதில்லை. இந்த வான்வெளி பகுதியில் தான் இந்த விமானங்கள் பறக்கின்றன. அது அந்த புவியீர்ப்பு விசையினுடைய உணரக்கூடிய அந்த கட்டுப்பாட்ட பகுதியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த விண்வெளி பயணம் என்பது அப்படிப்பட்டதல்ல. விண்வெளி பயணம் என்பது கார்மல் லைன் என்று சொல்லக்கூடிய அந்த 100 கிலோமீட்டர் உயரத்தையும் தாண்டி செல்லக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் உயரத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். அந்த 400 கிலோமீட்டர் உயரம் என்று சொல்லும் பொழுது அங்கு வளிமண்டலம் என்பது இருக்கும் என்றாலும் கூட அது கிட்டத்தட்ட ஒரு வெற்றிடம் போன்ற நிலைதான், மிகுந்த மெல்லிய தின்னான வளிமண்டலம் தான் இருக்கும். அதை நீங்கள் வெற்றிடம் என்றே சொல்லிவிடலாம். ஆக காற்று இல்லாத 400 கிலோமீட்டர் உயரத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். இது இந்த விமான பயணங்கள் என்பதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஜீரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் புவியீர்ப்பு விசையை உணர முடியாத ஒரு இடத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். அது மட்டுமன்றி மணிக்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வரக்கூடிய அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை அது பூமியை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் அவர்கள் இருக்கப் போகிறார்கள். இவை எல்லாவற்றிலுமே சவால்கள் இருக்கின்றன. இவை எதுவுமே எளிதல்ல. மிக குறிப்பாக இப்போ இந்த ஆக்சியம் 4 திட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இதில் இந்த மிஷன் கமாண்டர் என்று சொல்லக்கூடியவர் இந்த பெகி விட்சன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண், அவர் 63 வயதான, அவர் நாசாவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவரே ஒரு பயோகெமிஸ்ட் என்பதை பார்க்கிறோம், உயிர் வேதியியல் ஆய்வாளர் என்பதை நாம் பார்க்கிறோம். நாசாவில் பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, 600 நாட்களுக்கு மேலாக விண்வெளியில் தங்கிய அனுபவம் கொண்டவர். 10 முறை விண்வெளி நடை நடந்தவர். கிட்டத்தட்ட அதுவே 60 மணி நேரம் என்கிற கணக்கிற்கு வருகிறது. ஆக இந்த விண்வெளி ஆய்வுகளை பொறுத்தவரையில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்ற, வல்லாண்மை பெற்றவர் தான் இந்த மிஷன் கமாண்டராக, இந்த திட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறார் பெகி விட்சன். இரண்டாவதாக இடத்தில் இருப்பவர் தான் இந்த சுபான்சு சுக்லா. இவரை பொறுத்தவரையில் இந்த மிஷன் பைலட் என்று அவருக்கு இந்த திட்டத்தை, ஆக்சியம் 4 திட்டத்தை பொறுத்தவரையில் சுபான்சு சுக்லா மிஷன் பைலட். அதாவது இந்த விண்கள் ராக்கெட் புறப்பட்டதன் பிறகு அந்த ராக்கெட் செல்லக்கூடிய அந்த ப்ரொஜெக்டில் செல்லக்கூடிய அந்த ட்ரெஜெக்டரி என்று சொல்வார்கள், அந்த செல் பாதையுமானாலும் சரி, அந்த ராக்கெட்டில் இருந்து அந்த விண்கலம் பிரிந்ததன் பிறகு அந்த சுற்றுப்பாதையில் சுற்றி அது அந்த ISS என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் சென்று சேருவது வரை இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே இவர் மிஷன் பைலட்டான சுபான்சு சுக்லா தான் மேற்கொள்ள வேண்டும். அது எந்த பாதையில் செல்ல வேண்டும், சரியாக எப்படி அது உந்தப்பட வேண்டும், எப்படி சென்று அந்த எந்த திசையில் அது சென்று சேர வேண்டும் என்கிற அந்த உள்ளிட்ட அந்த கட்டளைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது சுபான்சு சுக்லாவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் அதை அவர் பெகி விட்சனுடைய மேற்பார்வையின் கீழ் செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் இவர் முதல் முறை செல்கிறார். ஆனால் பெகி விட்சனை பொறுத்தவரையில் அவர் அதில் நீண்ட அனுபவம் கொண்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அவருடைய மேற்பார்வையின் கீழ், அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் தான் இந்த சுபான்சு சுக்லா இந்த மிஷன் பைலட்டாக அவர் பணியாற்றுகிறார். ஆக முதல் முறை பயணம் என்றாலும் கூட மிஷன் பைலட் என்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு சுபான்சு சுக்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மிஷன் பைலட், ஒரு விமானம் எந்த திசையில் செல்ல வேண்டும், எவ்வளவு உயரத்தில் பறக்க வேண்டும், எங்கு தரையிறங்க வேண்டும், எப்படி தரையிறக்க வேண்டும், எல்லாவற்றையுமே ஒரு பைலட் தான் தீர்மானிப்பார். அதுபோல இந்த ஆக்சியம் 4 திட்டத்தினுடைய மிஷன் பைலட்டாக சுபான்சு சுக்லா இருப்பதன் காரணமாக இவை எல்லாவற்றையுமே அவர்தான் தீர்மானிப்பார். ஆனால் மிஷன் கமாண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பெகி விட்சன் என்கிற அந்த விண்வெளி வீரர், அந்த பெண் விண்வெளி வீரர், அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய மேற்பார்வையின் கீழ் அவர் இதையெல்லாம் மேற்கொள்வார் என்பதை பார்க்கிறோம். இது அவருக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது சவால். இவ்வளவு காலம் விமானத்தில் பறந்த அனுபவம் கொண்டவர் என்றாலும் கூட அவர் விண்வெளிக்கு முதல் முறையாக செல்கிறார். அந்த விண்வெளிக்கு 400 கிலோமீட்டர் உயரத்திற்கு செல்கிறார். அந்த வகையில் அது அவருக்கு முதல் சவால் என்றால், இரண்டாவது சவால் அந்த மிஷன் பைலட்டாக இருந்து இதையெல்லாம் அவர் வழி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது சவால். மூன்றாவதாக அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் சென்று அது மிகச் சரியாக டாக் ஆகி அதன் பிறகு அவர்கள் அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திற்குள் செல்ல வேண்டும். இது அவருக்கு கூடிய மூன்றாவது சவால். நான்காவதாக விண்வெளி ஆய்வு நிலையம் சென்றதன் பிறகு அங்கு அவர்கள் 14 நாட்கள் தங்க இருக்கிறார்கள். இந்த 14 நாட்களில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. அந்த 14 நாட்கள் அவர்கள் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கியிருப்பதே ஒரு சவாலான விஷயம்தான். நாம் ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம். இந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருக்கும் பொழுது அந்த எலும்புகள், வலுவிளக்க
இழக்கக்கூடும், இரத்த ஓட்டம் என்பது பாதிக்கப்படக்கூடும். அவர்கள் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால் தூங்குவதில் கூட பல்வேறு சிரமங்கள் இருக்கின்றன. எனவே அவர்கள் தொடர்ச்சியாக அந்த உடற்பயிற்சியில் இருப்பார்கள். இந்த உடற்பயிற்சி செய்த நேரம் போக அவர்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இதில் ஏற்படக்கூடிய உடல் நலக் குறைவுகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சமாளித்து அவர்கள் அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தில் 14 நாட்கள் தங்கியிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆய்வு வேலை, அந்த சுபான்சு சுக்லா 7 விதமான பரிசோதனைகள், அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த பரிசோதனைகளை அவர் வெற்றிகரமாக மேற்கொள்ள வேண்டும். இதன் பிறகு 14 நாட்களுக்கு பிறகு அந்த ISS விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து அன்டாக் ஆகி, ஏற்கனவே இப்பொழுது அவர்கள் சென்று டாக் ஆவார்கள் என்றால் அந்த 14 நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்ப வரும்போது அது முறையாக அது அன்டாக் ஆகி அவர்கள் பூமிக்கு திரும்ப வேண்டும். அப்படி திரும்புவது என்பதும் அன்று மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். இப்படி இந்த பல்வேறு கட்டங்களில் இந்த சுபான்சு சுக்லா அந்த சவால்களை எதிர்கொள்கிறார். முதல் முறையாக அவர் விண்வெளி பயணம் மேற்கொள்கிறார் என்றாலும் கூட இது ஏதோ ஒரு கேக் வாக் போல மற்றவர்களுடைய பராமரிப்பில் அப்படியே அழகாக போய் சென்று திரும்பி விடுவார் என்பதல்ல. அவர் தோள் மீது மிகுந்த பொறுப்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அவரே மிஷன் பைலட் என்கிற வகையில் அந்த விண்கலம் வெற்றிகரமாக ISS சென்று சேருவது வரை அவருடைய பொறுப்பு, அதே போல திரும்பி வருவதும் அவருடைய பொறுப்பு என்று இருப்பதன் காரணமாக அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் பல வகையாக இருக்கின்றன. இதற்கு தகுந்த வகையில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 15 வாரங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். இந்த சிமுலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முறையில் கிட்டத்தட்ட விண்வெளியில் இருப்பது போன்ற ஒரு நிலையை பூமியில் உருவாக்கி அவர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த 15 வாரங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தகைய சூழலில் எப்படிப்பட்ட உத்திகளை கையாள வேண்டும், எப்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான எல்லா பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த 15 வார கால பயிற்சியில் அவர்கள் இது தொடர்பான எல்லா விவரங்களையும் அவர்கள் கற்று தேர்ந்திருப்பார்கள். ஆனால் அவையெல்லாம் பயிற்சிகள் தான். இப்பொழுதுதான் அவை செயலாக்கத்திற்கு வருகின்றன. இப்படி இந்த விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் பொழுது அதே போன்ற சூழல்களை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்களுக்கு அந்த பயிற்சி என்பது மிகுந்த உதவியாக இருக்கும். அவர்கள் அதை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்துதான் நாளை மாலை 4:30 மணி அளவில் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்று இந்த குரூ கேப்ஸ் விண்கலமானது அங்கு சென்று சேர இருக்கிறது. அதுவரை இவர்களுக்கு இது திக் நிமிடங்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிற நமக்கே இவை திக் நிமிடங்கள் என்றால் இந்த ஃபால்கன் ராக்கெட் 9 புறப்படுவதிலிருந்து அது ஒரு நிலையாக வெற்றிகரமாக கடந்து விண்கலத்தை சுற்றுவட்ட பாதையில் செலுத்தியதன் பிறகு அது சுற்றுவட்ட பாதையிலிருந்து ISS சென்று சேருவது வரை நாம் பார்ப்பதற்கு நமக்கே இது ஒவ்வொரு நிமிடமும் திக் நிமிடம் என்றால் அதில் பயணிக்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர்களுக்கு அவை எப்பேற்பட்ட திக் நிமிடங்களாக இருக்கும் என்பதையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற மன உறுதி கொண்டவர்கள் தான் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அதற்கு உரிய உளவியல் பயிற்சிகளும் கூட அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இப்படி அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு இவர்கள் இந்த செல்லக்கூடிய பயணம் என்பது நாம் அந்த விண்கலத்தின் உள்ளே அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இதே போன்ற நிலையில் தான் அவர்கள் அங்கு நாளை சென்று சேரும் வரை இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 26 மணி நேரம் இது போன்ற ஒரு நிலையில் இருப்பார்கள். 26 மணி நேரம் அவர்கள் சென்று அங்கு போனதன் பிறகு நீங்கள் அந்த விண்கலத்திற்குள்ள அந்த கையில் ஒரு சின்ன பொம்மை ஒன்றை வைத்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இந்த திரையில் தோன்றக்கூடிய காட்சியில் அவர்கள் சின்னதாக ஒரு பொம்மை ஒன்றை அவர்கள் கையில் வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு ஸ்வான் அன்னப்பறவையினுடைய பொம்மை ஒன்றையும் இவர்கள் கையோடு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதுக்கு ஜாய் என்று பெயர். அந்த 0 கிராவிட்டியை எட்டிவிட்டார்களா என்பதை அந்த ஸ்வான் என்கிற அந்த அன்ன பொம்மை தான் அன்னம் போன்ற சிறிய அன்னத்தினுடைய வடிவில் இருக்கக்கூடிய அந்த பொம்மை அது செய்யப்பட்டிருக்கிறது. அது அந்த 0 கிராவிட்டியை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அவர்கள் அந்த நிலையை எட்டி விட்டார்கள் என்றால் அதை விட்டால் அது அந்தரத்தில் மிதப்பதன் மூலமாக அந்த 0 கிராவிட்டி ஸ்டேஜை அடைந்து விட்டதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இப்படி அவர்கள் அந்த செல்லக்கூடிய அந்த பயணம் என்பது இந்த 26 மணி நேர பயணம் என்பது இவர்கள் இப்படியே அமர்ந்துதான் செல்ல வேண்டும். இப்படி இந்த 26 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் திடீரென்று அந்த 0 கிராவிட்டிக்கு வந்து விடுவார்கள். இங்கிருந்து செல்லும் பொழுது இந்த ராக்கெட் புறப்படும் பொழுதே அவர்கள் ராக்கெட் புறப்படக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ராக்கெட்டினுடைய எடை, அதனுடைய உந்து விசை, அந்த எடை உந்து விசையின் மூலமாகத்தான் அது உந்தி மேலே செல்கிறது. அப்படி செல்லும் பொழுது இவர்கள் தங்கள் உடல் எடையை விட பல மடங்கு எடையை உணர்வார்கள். அந்த உந்தத்தின் காரணமாக அப்படி அவர்கள் பல மடங்கு எடையை உணர்வார்கள். அது நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் அந்த உடல் பாரத்தை தாங்க முடியாது. அதற்கென இவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் என்பதன் காரணமாகவும் தொடர்ச்சியாக அதற்குரிய உடல் வலிமையும் மன வலிமையும் பெற்றவர்கள் என்பதன் காரணமாகவும் தான் அவர்கள் அந்த ராக்கெட் புறப்படக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள். இதன் பிறகு அது 24 மணி நேரம் இப்படி செல்ல வேண்டும். இப்படி சென்றதன் பிறகு அது திடீரென அந்த 0 கிராவிட்டிக்குள் என்ட்ராயிரும். அதாவது புவியீர்ப்பு விசை உடல் உணர முடியாத ஒரு அந்தரத்தில் மிதக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். உடனடியாக அவர்கள் அதற்கு தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் இந்த செல்லும் வழியெல்லாம் ஒவ்வொரு நிமிடமுமே சவால் நிறைந்த நொடிகள் என்றுதான் நாம் அதை சொல்ல வேண்டும் கௌதமி.